ஸ்ரீ 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 ஸ்ரீயம் நான் வணங்கும் ஸ்ரீவம் தேவிக்கும் நமது குரு ஜகத்குரு ஸ்ரீவம் ஆதிசக்தேந்திர சுவாமிகளுக்கும் நாம் வணங்கி இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் அவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க என்னுடைய பரிபூரணமான பிரார்த்தனைகள். இந்த நமது குரு பூர்ணிமா, இந்த வியாசரின் வியாச பூர்ணிமா அன்று வியாசரை மிக முக்கியமாக கொண்டு திகழ்கின்ற இந்நன்னாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே அவரவர் தத்தம் குருவிற்கு மரியாதை செய்து அவர்களை வணங்கி அவர்களை பணிந்து அவர்களின் வழி நடக்க இத்தனை நாட்கள் நாம் செய்தவை சரியோ தவறோ, இனிமேலாவது நான் அதை செய்யாமல் இருக்க நன்மை மட்டுமே செய்து நமக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவரவர் தமது குருவை வணங்கி ஒரு சபதம் போல் ஏற்க வேண்டும். இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே குரு என்பவர் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக மிக முக்கியமானது. குரு இல்லாத வித்தை பாழ் என்பதுதான் கருத்து. அதே நேரத்தில் குரு இல்லாமலும் வித்தை கற்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அது மிக மிக சொற்பமான எண்ணிக்கை. அப்படி இருக்க குரு இல்லாமல் நமது வாழ்க்கை என்பது அமையாது. இதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏன் நமது குருவை ஜகத்குரு என்று அழைக்கின்றோம் என்பதை நீங்கள் அனைவரும் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எங்கும் அவரை ஜகத்குரு என்று அழைக்காமல் விடுவது தவறு. என்னை பொறுத்தவரை ஜகத்குரு என்பது ஒரு பட்டம் என்றால் அந்த பட்டம் யாருக்கு தகுதி என்று நான் நினைப்பேன். அந்த தகுதி எனது குருவுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு குரு ஞானத்தை பெற்றாரோ, எந்த குரு ஞானத்தை ஜகத்திலிருந்து பெற்றாரோ, ஜகத்தை தனது குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, ஜகத்திலிருந்து பாடங்களை கற்றாரோ, அந்த பாடங்களை கற்று தானே ஜகமாக மாறுகின்றாரோ, அந்த ஜகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு அந்த ஜகத்தின் பொருளை, அவன் பிறந்த பிறவியின் பயனை, ஞானத்தின் பொருளை யார் ஒருவர் மிக எளிமையாக கொடுக்கின்றாரோ அவர்கள் ஜகத்குரு. அதே நேரத்தில் இந்த ஜகத்குரு என்பவர் மற்றைய குருவிலிருந்து மாறுபட்டவராக திகழ்கின்றார். மக்களுக்கு போதிப்பு என்பது அவ்வளவு எளிதான விஷயங்கள் அல்ல. குரு என்பவர் ஆயிரம் குருமார்கள் இன்றைய உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆயிரம் குருக்களிலே ஞானம் பெற்றவர் யார் என்று நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும், ஞானத்தின் உருவாகவும் அவர் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. தான் கற்றதும் கற்றதின்படி நிற்றலும் தான் மிக முக்கியமானது. தான் ஞானத்தை கற்றுவிட்டார், அந்த ஞானமாக அவர் நிற்க வேண்டும்.
அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதுதான் ஞான குருவின் வழி. இங்கே இந்த ஞானம் பெற்ற அந்த குருவை நாம் பெறுகின்றோம் என்றால், நாம் எந்த அளவுக்கு நாம் புண்ணியம் செய்திருந்தால் அந்த குருவை நாம் பெறுவோம். நாம் தவறான ஒரு குருவை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் நாம் தவறான பாதையிலே சென்று விடுவோம். நான் அனைத்து குருவையும் தவறு சொல்லவில்லை. எனக்கு என்ன தேவை என்று யார் ஒருவர் தேர்ந்தெடுக்கின்றார்களோ அது அவரவர் உரிமை. என் குருவாக 2 விஷயங்களிலே நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஒன்று, பொருள் சார்ந்த விஷயங்களை எனக்கு போதிக்கக்கூடியவர் ஒரு குரு. மற்றது, என் ஆத்மாவை சார்ந்த விஷயங்களை போதிப்பவர் மற்றொரு குரு. தைத்ரி உபனிஷதம் இதை மிக அருமையாக சொல்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் நான் புறத்திலே காண்பது ஒரு உருவம், ஒரு உடல். அந்த உடல் அன்னத்தினால் செய்யப்பட்டது. இதைதான் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்று தைத்ய உபனிஷதம் பகர்கின்றது. இந்த அன்னத்தினால் உண்டாக்கப்பட்ட, உணவினால் உண்டாக்கப்பட்ட இந்த உடல் அழிந்து போகக்கூடியது. இந்த உடலை போற்றி பாதுகாக்க வேண்டி பொருளை நாம் சம்பாதிக்க வழிகளை காட்டக்கூடியவர்கள் ஒரு குரு. இந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் வாழ வேண்டும் என்று போதிக்கக்கூடியவர்கள் கேட்கின்ற பொருளை நமக்கு கொடுக்கக்கூடிய வழியை, பெறக்கூடிய வழியை கொடுப்பவர்கள் ஒரு குரு. அதே நேரத்தில் பிராணனாக மற்றொரு உடல் உண்டு. உள்ளே பிராணமயமாக இருக்கின்ற ஒரு உடல், மனோமயமாக இருக்கக்கூடிய ஒரு உடல். இது இரண்டுமே ஆத்ம சம்பந்தமான விஷயங்கள். இந்த உடலை போற்றி பாதுகாக்க, இந்த உடலை மிக அற்புதமாக நாம் போற்றி பாதுகாத்து நாம் மேலான ஒரு நிலையை அடைவதற்காக வழிகாட்டக்கூடியவர்கள் தான் மிக சிறப்பான குரு, ஆத்மகுரு, சத்குரு. இவர்தான் ஞானகுரு. இந்த ஞானம் இல்லாமல் நம்மால் இந்த பிறவியின் பலனை அடைய முடியாது. பிறவியின் உண்மையை, காரணத்தை நம்மால் அறிய முடியாது. நம்மை நாம் உணர முடியாது. இதை நாம் முதலிலே மனதிலே கொள்ள வேண்டும். ஜகத்குரு என்று யார் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். அது அனைவரும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு உண்டான தகுதி அவருக்கு இருக்க வேண்டும். இது பரம்பரையாக வருகின்ற பட்டம் அல்ல. இது ஒருவர் தான் சாதித்த செயலுக்காக கிடைக்கின்ற ஒரு பட்டம். தன்னை தான் உணர்ந்தவர் பெறக்கூடிய ஒரு பட்டம். இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த நன்னாளிலே வியாசரை நாம் மிக மிக புகழ்ந்து அவரை கொண்டாடுகின்றோம். வியாச பகவானை ஏன் நாம் கொண்டாடுகின்றோம்? குருவாக ஏன் அவரை மட்டும் நாம் கொண்டாடுகின்றோம்? ஜகத்துக்கு மிக உயரிய விஷயங்களை போதித்த கிருஷ்ணனும் இருக்கின்றான் பகவத்கீதை கொடுத்து. குரு சிஷ்ய உறவை, குருவின் சிறப்பை பற்றி போதித்த தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றார். அப்படி இருக்க வியாச பகவானை முன்னிறுத்தி நமக்கு ஏன் இந்த குரு பூர்ணிமா உற்சவத்தை கொண்டாடுகின்றோம்? இந்த உலகம் ஏன் கொண்டாடுகின்றது? காரணம், வியாசர் என்பது ஒரு பட்டம். இந்த வியாசர் என்கின்ற அந்த பட்டமானது யாருக்கு கிடைக்கின்றது என்றால், ஒரு ஆத்மா ஞானத்தை பெறுவதற்காக போராடும் பொழுது அந்த ஞானத்தை அளிக்கக்கூடியவராக மிக எளிமையாக முறையில், இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்றால், சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்றால் அதை மனதிலே ஏற்றிக்கொள்வோம், ஆனால் மறந்து விடுவோம். ஆனால் அதை ஒரு கதை ரூபமாக நமக்கு கொடுக்கும் பொழுது அது நம் மனதை விட்டு அகலுவது இல்லை. இங்கே வியாச பகவான் புராணங்களையும் இதிகாசங்களையும் மிக அற்புதமாக கதை வடிவிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
அதன் உட்பொருளை காணும் பொழுது, அதை நாம் ஆழ்ந்து உணரும் பொழுதுதான் அதிலே இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் நமக்கு புரியும். அந்த ஆத்ம ஞானத்தை மிக அழகாக எளிய மனிதனும் புரிந்து கொண்டு ஞானத்தை பெற வழிகாட்டிய பகவான் வியாசனை தான் நாம் குருவாக இவ்வுலகத்திற்கு நாம் போற்றுகின்றோம். ஆதலால் தான் அந்த வியாச பகவானின் நன்னாளை நாம் குரு பூர்ணிமாவாக கொண்டாடுகின்றோம். நாம் மட்டுமில்லை, இந்த உலகமே கொண்டாடுகின்றது. இந்த இடத்திலே ஒரு சிறிய விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுவாமிஜியின் பிறந்த நாளை இந்த குரு பூர்ணிமாவில் நாம் கொண்டாடுகின்றோம். முதலிலே எனக்கே சற்று மாறுபட்ட கருத்து இருந்தது. அவருடைய பிறந்த தினம் மற்றொரு நாளில் தானே வரும், ஏன் இதை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம் என்று. ஆனால் அதை நான் யோசித்த பொழுது இந்த நன்னாளுதான் அதற்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் உணர்ந்தேன். எப்படி? வியாச பகவானின் பட்டத்திற்கு, அந்த வியாசர் என்கின்ற பட்டம் இன்றைய காலத்தில் ஒருவருக்கு தகுதியாக அளிக்கப்படுமே ஆயின் அது நமது குருவை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. காரணம், எப்படி சாதாரண ஆத்மாக்களும் சாதாரண மனிதனும் ஞானத்தை பெறுவதற்காக வியாச பகவான் பல்வேறு செயல்களை, பல்வேறு படைப்புகளை அளித்தாரோ, அதே போல்தான் போதிப்பது மட்டுமல்ல, சாதாரண மனிதனும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக அருமையான தத்துவமாக ஏக தத்துவம் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்திற்கே கொடுத்து அந்த தத்துவத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பார்த்தாலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ ஓம் பஞ்சசக்தி பீடத்தை நிர்மாணித்து அதற்கு அடிப்படையான காரணம் ஒன்று வேண்டும் என்பதற்காக, ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காக, மனிதநேயம் தான் மிக முக்கியமானது ஞானத்திற்கு என்று மனிதநேயமே பக்திக்கு வழி என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்து அந்த ஆதாரத்தை, ஞானத்தின் ஆதாரத்தை நமக்கு போதித்து அந்த ஞானத்தின் பொருளான ஸ்ரீ ஓம் என்கின்ற ஒரு வாக்கியத்தை நமக்கு அளித்து, மந்திர வாக்கியமாக அளித்து, இந்த ஞானத்தை பெறுவதற்காக, புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ ஓம் பஞ்சசக்தி பீடத்தையும் அமைத்து அனைவரும் ஞானம் பெற வேண்டும், இந்த உலகமே ஞானத்தினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய ஒரு படைப்பை இந்த உலகத்திற்கு அளித்திருக்கிறார் என்றால் எமது குருவை தவிர வேறு யாருக்கு இந்த வியாசர் என்கின்ற பட்டம் தகுதியாகும். எனவே தான் இந்த வியாசரின் நன்னாளிலே எமது குருவின் பிறந்த நாளை கொண்டாடுவதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி கொள்கின்றேன். அதை தகுதி என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆதலால் நாம் அனைவரும் இந்த வியாச பூர்ணிமா அன்று மனதை, நமது ஆத்மாவை குருவின் பாதங்களிலே சமர்ப்பித்து அவர் காட்டிய வழியிலே நாம் மேன்மேலும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு, ஒரு குருவின் சீடன் என்றால் குருவின் புகழை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், குருவின் மகிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குருவை தனது ஆத்மாவிலே நிலைநிறுத்தி அந்த குரு காட்டிய வழியிலே நடந்து, அந்த குரு எந்த வழியை நம்மை நாம் உணர காட்டினாரோ அந்த வழியிலே நடந்து நம்மை நாம் உணர வேண்டும். அதற்கு முதலிலே குரு சேவை நாம் செய்ய வேண்டும். எனவே குரு கொடுத்த மனித நேயம் என்கின்ற வார்த்தையை மனதிலே கொண்டு பல்வேறு நற்காரியங்களை நாம் முன்னிறுத்தி நடத்தி, குருவின் வாக்கியத்தின்படி மனிதநேய செயல்களை செய்து நம் ஆத்மாவை உணர்ந்து நாம் ஆத்ம ஞானம் பெற்று முக்தி மோட்சம் என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைவோம் என்று இன்றைய நன்னாளிலே நாம் உறுதி பூண்டு நடப்போமாக. ஸ்ரீயோம். அனைவருக்கும் குருவின் நல் ஆசிகள். நமது குரு ஸ்ரீயோம் ஆதிசக்தேந்திர சுவாமிகளின் பரிபூரணமாக ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். ஸ்ரீயோம்.
Shri Om Shri